கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கதையை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா எல்லாருமே நிறைய பேருக்கு நேற்று உள்ள மெசேஜே 100 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. இன்னும் 24 மணி நேரம் இல்லை, அதனால் அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதான் 4 வாலிபர்கள் 4 பசங்க என்ன செய்திருக்காங்க, காலேஜில் அந்த கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி காரில் ரவுண்ட் அடிச்சிருக்காங்க. ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த டைம் முடித்த உடனே அடுத்த பீரியடுக்காக அவங்க வராங்க. அப்படி அங்கே வரும்போது டீச்சர் கேட்காங்க, ஏன் நீங்கள் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு. அப்போ ஏன் லேட்டாக வந்தோம் அப்படின்னா, எங்களுடைய காரினுடைய ஒரு டயர் என்ன ஆயிற்று, பஞ்சர் ஆயிற்று, அதனால நாங்கள் லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னு. அப்போ டீச்சர் கேட்காங்க, சரி நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு இடத்துல இருங்க, நான் உங்களுக்கு பேனாவும் பேப்பரும் தரேன், எந்த டயர் பஞ்சர் ஆனது என்று நீங்கள் எழுதி என்னிடத்துல தர வேண்டும், உங்களுக்கு நான் மார்க் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கும் பேப்பர் கொடுக்கப்படுது. 4 பேர் 4 மூலையில் இருந்து எழுதுறாங்க. எழுதும்போது ஒரே டயரை பற்றி எழுதலை, 4 பேரும் 4 டயரை என்ன செய்திருந்தாங்க, எழுதியிருந்தாங்க. அதனால டீச்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க, இது என்னது, பொய் சொல்லி இந்த பீரியடுக்கு கட்டடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மார்க் இல்லை, ரீமார்க் ஆகிட்டு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பொய் எப்படினாலும் என்ன செய்திடலாம். அதுதான் சொல்லுவாங்க, வாய்ச்சாலகன் நீதிமான் ஆவானோம். என்னதான் வாயில் நம்ம யாரையும் நம்ம குற்றம் கண்டுபிடிக்கணுமா, எப்படி கண்டுபிடிக்கணும்னாலும் நம்ம யாரையும் என்ன செய்திடலாம், நிதானிச்சிடலாம். வாய்ச்சாலகன் ஒரு நாளும் நீதிமானாக முடியாது. யாரையுமே நம்ம குற்றம் சொல்லி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் முடியவே முடியாது. எப்படினாலும் உண்மை என்ன செய்யணும், நமக்கு தெரியதான் செய்யும். நம்மளோட வாழ்க்கையில தவறு செய்யும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும், மனிதர்கிட்டையும் நம்ம பொய் சொல்லியிருந்தா என்ன செய்யணும், நம்ம மன்னிப்பு கேட்கணும். கூட்டியும் எதையும் சொல்லக்கூடாது, உள்ளதே உள்ளபடியே சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். இப்போ சாத்தானுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்மை அதாவது ஓனாய் மாதிரி சாத்தான் இருக்கான். அவன் என்ன செய்யறான், இந்த தொழுவத்தை விட்டு இந்த ஆடி எப்போ வெளியே வரும், நம்ம என்ன செய்யலாம், தொண்டைய நெரிச்சு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனாய் போல அவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றான். இவளுடைய நம்பிக்கையை எப்படி உடைக்கலாம். நம்ம தேவன் மேலே என்ன செய்திருக்கோம், நல்ல நம்பிக்கை வச்சிருக்கோம். எப்படிதான் சூழ்நிலை இருந்தாலும் என்னுடைய குடும்பம் என்ன செய்ய ரட்சிக்கப்படும், என் மகன் ரட்சிக்கப்படுவான், என் மகன் ரட்சிக்கப்படுவா, எங்கள் வீட்லேயும் நல்ல காரியம் நடக்கும், நாங்களும் நல்லா இருப்போம், எல்லாரும் மாதிரி எங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி இருக்கோம். அந்த நம்பிக்கையை சாத்தான் என்ன செய்வானா, உடைக்க பார்ப்பான். இது அவனுடைய வேலை, இதான் ஓனாயுடைய வேலை. அடுத்து அவன் செய்கிறது என்ன அப்படின்னா, சமாதானத்தை நம்மை விட்டு எடுக்கிறதுக்கு வகை பார்ப்பான். அது எங்கிருந்து எடுத்தா, மந்தையிலிருந்து எடுத்தாச்சுன்னா என்ன செய்யும், மந்தையிலிருந்து எடுத்தாச்சுன்னா. நம்ம சின்ன பிள்ளையில ஒரு கதை படிச்சிருக்கோம். 4 மாடுகள் என்ன செய்யுமா, ஒற்றுமையா ஒரு வயல்ல மேய்ச்சிக்கிட்டே இருக்கும், நல்லா இருக்கும். அப்போ ஒரு நாள் ஒரு சிங்கத்துக்கு ரொம்ப ஆசை, இது நல்லா சாப்பிட்டு நல்லா பொழுது போய் இருக்கு. அதனால நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாடு பிடிச்சாலும் நம்ம நல்லா நிறைய என்ன செய்யலாம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சுத்தி பார்க்க 4 மாடு என்ன செய்திருது, அந்த சிங்கத்தை எதுக்குறதுனால என்ன செய்ய முடியல, அந்த சிங்கம் இந்த மாடை பிடிக்கவே முடியல. இந்த மாடுகள் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் ரொம்ப கவலையோட போகும்போது நரி என்னது, தந்திரவாதி. அவன் என்ன சொல்றான், என்ன ராஜாவே இப்படி சோர்ந்து போகலாமா, என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது சொல்றான், இப்படி ஒரு வயல்ல 4 மாடுகள் ஒன்று போல மேய்ந்து நல்லா கொழுந்து போய் இருக்கு. ஆனால் நான் அந்த மாட்டை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனால் நான் ஒரு மாடு பிடிக்க போனால் 3 மாடு என்ன செய்யுது, என்ன எதிர்த்து என்னைய தள்ளி விட்டுறது. நான் ராஜாவாக இருந்து என்ன பிரயோஜனம், இவங்க 4 பேரும் சேர்ந்து வரத்தை பார்த்தா, அவங்க கொம்பை பார்த்தாலே எனக்கு என்ன இருக்கு, பயமா இருக்கு. அதனால இவங்களை என்னால் மேற்கொள்ள முடியாது. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு, எப்படியாவது ஒரு மாட்டையாவது சாப்பிடலாம் அப்படின்னு உடனே, இதுக்குதான் ராஜா நீங்கள் கவலைப்படுறீங்க, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், ஒரு நாள் பையா போய் ஒரு மாட்டுக்கிட்ட அந்த மாடை பற்றி குறை சொல்லி கொடுத்தான். அது நல்ல இடத்துல மேய்ஞ்சிட்டு இன்னும் அந்த இடத்த உனக்கு சொல்லி கொடுக்காம இங்கே மேய்ஞ்சிக்கிடுது. அது இன்னொரு நல்ல இடம் வச்சிருக்கு, அதான் அது நல்லா கொழுத்து போயிருக்கு. இப்படி 4 மாட்டுக்கிட்டையும் 4 விதமான கெட்ட காரியங்களையும் சொல்லி கொடுத்தான். உடனே இவங்களுக்கு என்ன ஆயிற்று, ஆமா மனஸ்தாபம் ஆயிற்று. தொட்டாசிலிங்கின்னு அந்த செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தொட்டாசிலிங் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, பரவாயில்ல. நான் இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் தான் மதுரையில் பார்த்தேன். எங்கள் அக்கா மகா தான் சொல்லிக் கொடுத்தா, சும்மா நாளைக்கு கல்யாணம் எங்கள் அண்ணன் மகா வீட்டில். அப்படியே நாங்கள் வெளியே ஷாப்பிங் போகலாமா சித்தி அப்படின்னு சொன்னோம். சரின்ட்டு திண்டுக்கல்ல போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ரோட்டில் இருந்துச்சு. அப்போ கேட்டா, தொட்டாச்சினிக்கு பார்த்துருக்கீங்களா? இல்லை நான் பார்க்கவே இல்லை, படிச்சிருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அது அப்படி பெரிய அப்படி கிடக்குது. அது அப்படி தொட்ட உடனே என்ன செய்யுது, அப்படியே சுருங்கிடுது.
சரி, எனக்கு அப்படி எல்லாத்தையும் நான் தொடுத்தோட பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஒரு நேரத்தில் தலை நிமிர்ந்துருது பார்த்துக்கோங்க. அப்போ நம்மளும் வாழ்க்கையில் கூட என்ன செய்யறப்போ ஒரு சின்னதுனா கூட உடனே நம்ம அதே மாதிரி தான் என்ன செய்கிறோம், சுருங்கிடுறோம். அதான் சொல்லுவாங்க, தொட்டா சினிங்கிட்டு யாரும் என்ன செய்ய முடியாது, உறவுகளை வைக்கவே முடியாது. கடைசியில் இந்த மாடு உன்னை பற்றி இவன் நல்ல இடத்த தண்ணி உள்ள நல்ல இடத்த வச்சுக்கிட்டு நம்மகிட்ட சொல்லலை அப்படின்னு 4 பேருக்குள்ளேயும் அவங்களுக்குள்ளே பேசி கடைசியில் 4 பேர் பிரிச்சிடுறாங்க. இது நல்ல ஒவ்வொரு மாடாக வந்து சிங்கம் நல்லா அடித்து சாப்பிட்டு 4 பேரை என்ன செய்துட்டு காலி பண்ணிட்டு, அப்படி போல தான் இன்னைக்கு சாத்தாங்க நம்மளை எப்படி இந்த மந்தையில இருந்து பிரிக்கலாம், எப்படி இதுல இருந்து எடுக்கலாம், எப்படி இவளுடைய நம்பிக்கையை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சாத்தான் வந்து இந்த ஓநாய் மாதிரி வந்து நம்மளை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப அலாட்டா இருக்கணும். இங்கே இருக்கிற நம்ம யாருமே சொத்து சண்டையா எதுவுமே யாருக்குமே கிடையாது. உங்கள் சொத்துக்கு யாருக்கு நான் பங்காளியா? ஆனால் ஒரே ஒரு பங்காளி இருக்கா, எங்கள் கிருபை தான். மற்றபடி யாரும் எங்கள் சொத்துக்கு அவ சொத்துக்கு நாங்கள் பங்காளி கிடையாது. நம்ம எல்லாருமே தனித்தனியாக நல்லா அலாட்டா அன்பை கிருபைனால ஆல்ரெடி நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. வேறு எந்த இதுவுமே நமக்கு கிடையாது. இந்த புல்பீட்டில் இருந்து உங்களுக்கு என்ன செய்தி வந்தாலுமே அது கர்த்தர் உங்களுக்காக கொடுக்குறதா. எப்படி பிள்ளை தப்பு செய்யும்போது காத்து பிடிச்சி திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் செய்யணும். ஆண்டவரே சொல்கிறாரு, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லுகிற ஊழியக்காரனையும் அவர் கடிந்து கொள்கிறார். தவறுன்னா தவறுன்னு சொல்லணும். இல்லாட்டா அந்த ஊழியக்காரங்கிட்ட ஒரு நாள் கர்த்தர்கிட்ட நிற்கும் போது நீ ஏன் சொல்லலை, அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருந்தா நான் திரும்பி இருப்பேன்ல, நீங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரங்க மேலே குற்றம் சுமத்தக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியேலை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லிடணும். சொல்லலை அப்படின்னா அந்த இரத்த பலியை நான் உங்ககிட்டே கேட்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம சில காரியங்களை என்ன செய்யறது, அதை எடுத்து சொல்கிறதுக்கு இப்படிலாம் நீங்கள் செய்திருங்க, இந்த மாதிரிலாம் சாத்தா நம்மளை வகை தேட பார்ப்பான் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அடுத்து என்னன்னா, இந்த மந்தையை எப்படியாவது என்ன செய்யணும், கலைச்சி விட்டுறணும் அப்படின்னு நம்ம நினைப்பானாமா. அப்போ நம்ம போய் எப்படி இருக்கு, நல்லா அலர்ட்டாக இருந்துக்கிடணும். இல்லை நான் வந்து எனக்கு பாதுகாப்பு என்னது தான் இந்த மந்தை தான், இந்த தொழுவம் தான். இந்த ஆட்டு மந்தையில் நான் என்ன செய்வேன், நான் கண்டிப்பாக இருப்பேன், நான் அவருக்காக சாட்சியாக இருப்பேன், இங்கே நான் சாட்சியாக இருப்பேன், நான் நாளுக்கு நாள் ஆறுதல் அடைவேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கணும். அடுத்து வந்து அவன் விட பண்ணலாம் என்று அவன் பல வகை நம்ம காட்டுவானாம். எப்போ 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 என்று ஓனாய் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் உங்கள் பலவீனத்தை அறிந்து எப்போ இவளை விட பண்ணலாம், யாரும் எதில் நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்ட்டு நமக்கு என்ன செய்யும் தெரியும். நம்ம எதில் வீக்காக இருக்கும் அப்படின்னு சாத்தா கண்டுபிடிச்சிக்கிடுவான். இதில் வீக்கு சில பேர், அதாவது இப்போ வேசிதனம் அந்த மாதிரி காரியத்தில் சில பேர் வீக்காக இருப்பாங்க. அப்போ நிறைய பேர் கூடியக்காரங்க தேவனுடைய பிள்ளைகள் கூட இந்த மாதிரி காரியத்தில் வீக்காக இருந்து அதில் விழுந்து எழுந்திருக்கலாமா எவ்வளவு கஷ்டப்படுறவங்கள நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ எதில் வீக்கி போய் எனக்கு நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு உடனே சடார்னு கோபம் வந்துடும். அப்படின்னு சொன்னால் இந்த கோபத்தையே சாத்தா எனக்கு என்ன செய்வான், கொண்டு வருவான். நான் கோபப்படணும், நான் எப்படியாவது கோபப்படணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பலவீனத்தை அவன் என்ன செய்வான், சாத்தான் பயன்படுத்துவான். அதே போல உங்க பலவீனம் எது அப்படின்னு பார்த்து அதிலேயே உங்களை விட பண்ணி கொண்டே இருப்பான். இங்க ஜெபிக்கவே முடியாதபடிக்கு, அதான் உங்களுடைய பலவீனம் அப்படின்னா உங்களை ஜெபிக்கவே விட மாட்டான். எப்படி நம்ம உட்கார்ந்து முழங்கால் போட்டோ கண்டிப்பாக நம்ம என்ன செய்திருக்கணும், ஜெபித்திருக்கணும். அப்போ நம்ம பலவீனத்தை அவன் என்ன செய்வான், எடுத்து பயன்படுத்திக்கிடுவான். அடுத்து அந்த ஓநாயுடைய காரியம் என்ன அப்படின்னா, ஆத்துமா பாவம் செய்யணும். நம்ம என்ன செய்யணுமா, பாவம் செய்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அது அப்படியே நம்ம சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம இப்படியே தப்பு பண்ணிட்டோமே, நம்ம இப்படி பேசிட்டோமே, இப்படி கோவப்பட்டோமே அப்படின்னு சொல்லி அது வந்து நம்மளை என்ன செய்யணும் அப்படின்னா கொன்று எடுத்துரும். சில பேருக்கு எப்படி இருக்கோ மனசாட்சி தெரியல. ஆனால் நம்ம ஒரு இது பண்ணிட்டோம்னா நமக்குள்ளே பயங்கரமாக இருக்கும். ஏன் நம்முடைய பலவீனத்தை பிசாசு எப்படி பயன்படுத்திட்டானே, நம்மளே இப்படி ஆகிட்டோமே, நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்குன்னு நினச்சோம் காலையில் இருந்து, நம்ம பொறுமையாக இருக்க முடியாமல் நம்ம இப்படி ஆகிட்டோமே, இந்த சின்ன காரியம் தான் இதுக்கு கூட நம்ம வருத்தப்பட்டுட்டோமே, நம்ம கோவப்பட்டோமே அப்படின்லாம் சொல்லி நம்ம நினச்சி வருந்தி திருப்பி அதை செய்யாமல் இருக்கணும். அப்போ அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா நம்மளை பாவம் செய்ய வச்சுட்டு நம்ம இருதயத்தில் சமாதானம் இல்லாமல், தூக்கம் இல்லாமல், சாப்பிட முடியாமல், எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு எங்கேயோ நம்மளை கொண்டு போயிடுவோம் நம்முடைய சிந்தனைகளை. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா அலாட்டாக இருக்கணும். நம்ம அந்த மாதிரி தப்பு நம்ம பண்ணிடக்கூடாது, என்னை சோதனைக்குள்ளே பிரவேசிக்க பண்ணாதீங்க. அப்போ நம்ம ஆத்மாவை பாவம் செய்து வச்சா அவன் எப்படி சந்தோஷமாக இருப்பான். அதே போல் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதான் இந்த ஓநாயினுடைய ஆசை. இது வந்து சபை வந்து என்ன அப்படின்னா பாவியை பரிசுத்தமாக்குகிற இடம், துக்கத்தோடு வருகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற இடம், விழுந்து போகிறவர்களை தூக்குகிற இடம். ஆண்டவர் சொன்னபடி நம்ம மனமாற வேண்டும்.
இப்போ ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புகிறாங்க. அப்போ என்னெல்லாம் போடுறாங்க? ஐடென்டி கார்டு போடணும், அப்புறம் விஸ்னு சாக்ஸு போடணும், யூனிஃபார்ம் கரெக்டாக போட்டிருக்கணும், எல்லாமே முடி வெட்டி இருக்கணும், ரிபன் கட்டியிருக்கணும். அது கருப்பா வெள்ளையா, இது ரெட்டை கொண்டனா ரெட்டை கொண்டை போட்டுருக்கணும். எது என்னம்மா ஜுவல்ஸ்லாம் அணிஞ்சிருக்க கூடாது, தொங்கட்டம் போடக்கூடாது, அப்படி எல்லாமே உண்டு. அதே அதுக்கு நம்ம கரெக்டாக இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம அப்படி கரெக்டாக இருக்கிறது இல்லை அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். அதில் நான் பார்த்தேன், அதை அப்படி எழுதியிருந்தார். அப்போ நம்ம பரலோகத்துக்கு இது இன்றைக்கு நல்லா இருக்குது. அதாவது நம்ம பிள்ளை நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். நம்ம பிள்ளை அது காலில் நாளைக்கு நின்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிள்ளைக்கு இதெல்லாம் செய்கிறோம். லஞ்சு கொடுத்து விட்றோம், நடுவில் கொடுத்து விட முடியாது, முதலாவதே கொடுத்து விட்றணும், எல்லாத்துக்கும் சேரணும், இதுக்கு பணம் கட்டணும், அப்படி எல்லாமே நம்ம கரெக்டாக செய்துட்டு இருக்கோம். எதுக்குன்னா இந்த பூமியில் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ என்னென்னைக்கு வாழக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு சொன்ன ஆண்டுகள் சொன்ன கண்டிஷன்ல மட்டும் ஏன் நம்ம தவறுறோம்? ஐடென்டி கார்டு போடாமல் இன்னைக்கு எங்கள் பாப்பா அவசரத்தில் ஐடென்டி கார்டை கையில் வச்சுருந்தா, பேக்கு எல்லாத்தையும் தோளில் போட்டு எல்லாம் வச்சுருந்தா, ஐடென்டி கார்டை கையில் போட்டிருந்தா. நான் என்ன செய்தேன், கையில் போட்டால் திடீர்னு இன்னொரு வண்டி போகும்போது பிடிச்சி இழுத்துருமே அப்படின்னு அந்த ஐடென்டி கார்டை எடுத்து நான் அந்த பேக்குக்குள்ளே ஒரு ஓரமாக உள்ளே தள்ளி வச்சேன். அது எப்படி நல்லதான் வச்ச மாதிரி இருந்து கேட்டுக்கிட்டு நிற்கும் போது வண்டியில் ஏறும் போது கீழே விழுந்திருக்கும் போல. மதியம் போல ஏற்ற வீட்டுக்காரங்க எடுத்து கொடுக்காங்க, நாங்கள் உங்கள் பாப்பா ஐடென்டி கார்டு அப்படின்னு. அச்சுங்க ஸ்கூலில் இன்றைக்கி டெஸ்ட்டில் நேற்று 1 மணி வரைக்கும் பிள்ளை உட்காந்து படிச்சிருக்கு. ஒன்னே மருமகிட்ட சொன்னேன், அம்மா பாப்பா ஐடென்டி கார்டை போட்டிருக்கா அப்படின்ட்டு கீழே போட்டு போயிருக்கான்னு எடுத்துக்காட்டு. ஐயோ எக்ஸாம் எழுத விடுறாங்களே என்னமோ தெரியலையே, பதச்சிக்கிட்டே இருக்கு. நான் வேற ப்ரேயர் பண்ணேன், ஆபத்து காலத்தில் நமக்கு யார் தான்? ஆண்டவர் தான். ஆண்டவரே இந்த ஐடென்டி கார்டு ஒரு மேட்டராக இருக்கவே கூடவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஃபோன் ஒன்றும் வரல, யார் ஃபோன் பண்ணாலும் மேம் தான் ஃபோன் பண்ணுறாங்க போல, ஸ்கூலில் இருந்தால் ஃபோன் வருது போல அப்படின்னே இருந்துச்சு. கடைசியில் அப்புறம் சொல்லிட்டு இருந்தேன், என்றைக்குமே ஐடென்டி கார்டை கலத்தி பேக்குக்குள்ளே வச்சிடணும், ஸ்கூல் பேக்கில் மறந்தாங்க போய் பார்த்தாலும் அது ஸ்கூல் பேக்குக்குள்ளே இருக்கும் அப்படின்னு. அப்போ அவ்வளவு கரெக்டாக நம்ம இப்படி எல்லா காரியத்திலையும் இருக்கணும்னு நம்ம என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். அப்போ இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிற காரியத்தில் மட்டும் எதுக்கு நம்ம அசால்ட்டாக நம்ம இருக்கணும்? இது என்றைக்கும் நம்ம என்ன செய்ய வாழுகிற இடம். அப்போ அவர் சொல்கிறாரு, சபை என்ன சொல்லுகிறதோ அதையே செய்ய வேண்டும். சபை என்ன சொல்லுகிறதோ அதையே செய்ய வேண்டும். சத்தியத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். சபைக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் நான் எழுதுனதை வாசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதனால் 2 பக்கம் இருந்தாலும் எடுத்திருக்கேன். நம்ம இன்றையிலிருந்து நம்ம சபையில் என்ன செய்ய, எந்த ஓனாயும் உங்களை கொண்டு போகாதபடிக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்போ இதில் 34:14 எசேக்கியேல்ல அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவர்களுடைய தொழுவம் இருக்குமா. அப்போ இன்றைக்கு நம்முடைய தொழுவம் எங்கே இருக்கும் அப்படின்னா உயர்ந்த மலைகளாமா. நல்ல ஒரு பாதுகாப்பாக தேவன் நம்மை வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒத்து போகணும், ஆண்டவரோடு கூட ஒத்து போகணும். ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் என்ன நினைக்கீங்களோ, என்னை பற்றி என்ன நினைக்கீங்களோ அப்படியே நான் வாழணும்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம பிள்ளைகள் எப்படி செய்யணும்னு நினைப்போம். அது அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாலும் ட்ரெஸ்லாம் கலத்தி போடுவாங்க, சாக்ஸ் எல்லாம் அதாவது அந்தந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஷூவை அந்த இடத்துல வைக்கணும், சாக்ஸை கலத்தி போட வேண்டிய இடத்துல, யூனிஃபார்மை எங்கே போடணும், அடுத்து என்ன ட்ரெஸ் மாற்றணும், முகம் கழுவணும், அப்புறம் போய் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஒரு ஒழுங்கை நம்ம பிள்ளைகிட்ட நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம மகன்கிட்டையோ மருமகிட்டையோ அப்படி தான் நம்ம எதிர்பார்ப்போம். அதே போல் தேவனும் நம்மை எதிர்பார்ப்பார். நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு பிளான் இருக்கும். என்ன நம்ம பிள்ளை என்ன, நீங்கள் படித்தவங்களோ படிக்காதவங்களோ எப்படி இருந்தாலும் சரி, உங்களை குறித்து தேவனுக்கு என்ன இருக்கும், ஒரு திட்டம் இருக்கும். அந்த திட்டத்தை நிறைவேற்ற நம்ம ஆண்டவர் இடத்துல கையெடுக்க வேண்டும். ஆண்டவரே உங்கள் விருப்பம்தான் எனது விருப்பம், உங்கள் எண்ணம் தான் எனது எண்ணம் அப்படின்னு சொல்லி யார் வருகிறீர்களோ அவங்களே ஆண்டவர் சரியான பாதையில் அவர் நடத்துவார். நம்முடைய தொழுவமும் உயர்ந்த மலையில இருக்குமா. அடுத்து வருங்க, அங்கே அவைகளை நல்ல தொழுவத்தில் படுத்து கொள்ளும். அப்போ நம்ம தொழுவத்தில் என்ன செய்வோமா, நம்ம சந்தோஷமாக நம்ம படுத்துக்கொள்வோம். நம்மளுடைய பிரச்சனை இப்போ இருக்கிற பிரச்சனையில நம்ம என்ன செய்யணும், பொறுமையாக கடந்து போகணும். ஏன்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்ம நம்பிக்கை வீண் போகவே போகாது. தேவனும் அவர் உண்மை உள்ளவரும் அன்புள்ளவருமாக இருக்கிறார். அவர் மாறாதவர். எவ்வளவோ துக்கங்களை நம்ம கடந்து வந்துட்டோம், எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டோம், எவ்வளோ நெருக்கங்களை கடந்து வந்துட்டோம். இதையும் கர்த்தர் என்ன செய்வார், கடக்க செய்வார். அதுக்காக என்ன செய்யணும்னால நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பாட்டு படிங்க, ஜெபத்துக்கும் நீங்கள் நேரம் கொடுங்க. இன்னைக்கு நான் கூட ஒரு மெசேஜ் வர்றதுக்கு முன்னால் கேட்டேன், நீங்கள் எவ்வளோ நேரம் ஆராதனை ஒரு அக்கா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க,
ரொம்ப நல்ல இதாக சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம், அவங்க பாஸ்டர் சொன்னாங்களாம், நீங்கள் எவ்வளோ நேரம் ஆராதனை பண்ணினாலும் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும், ப்ரேயருக்கும் நீங்கள் என்ன செய்யணும், நேரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு தான் வச்சு. அதனால அருமையானவர்களே, நம்ம சர்ச்சுக்கு போகும்போது நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிடுங்க. நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் இயேசுவோட என்ன செய்யுங்க, நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது அங்கே அவைகள் நல்ல தொழுவத்திலே படுத்துக்கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். தேவனுடைய வசனம் தான், அப்படியே வார்த்தை நமக்கு கொடுக்காரு. இந்த தொழுவம், இந்த இடத்துல இருக்கிற இந்த மந்தைகள் எல்லாவற்றுக்கும் நான் நல்லது செய்வேன் அப்படிங்காரு. யாராவது இவ்வளவு பெரிய இடத்த சும்மா கொடுப்பாங்களா? நம்ம இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரு பண்ணும்போது ஃபேன்லாம் இருந்துச்சு, லைட்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி நல்லா தான் கொடுத்தாங்க, ஃப்ரீயாக நல்லா தான் கொடுத்தாங்க. தலைதான் சரியில்லைன்னு நம்ம போட்டிருக்கோம். யாராவது இப்படி கொடுப்பாங்களா? ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் திட்டம் உங்களெல்லாம் அங்கே கொண்டு வரணும்னு தான். இது எத்தனையோ வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்திருக்கிறவங்க எல்லாமே ஓரளவு கொஞ்சம் புதிதானவங்க தான், பழையவங்க கொஞ்சம் இருக்கீங்க. மற்றபடி நிறைய பேர் புதிய மக்களை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்காரு. அப்படின்னா அதில் ஒரு நோக்கம் உண்டு, அந்த நோக்கத்துக்காக தான் கொண்டு வந்திருக்காரு. இன்னும் அடுத்த மாதம்லாம் ஒரு பாஸ்டரை கூப்பிடுங்க. அவர் ரொம்ப கரெக்டாக அப்படி இருப்பார், மெசேஜில் எல்லாத்துலேயுமே ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அவங்கள தான் நான் அடுத்த மாதம் ஒரு நாள் கூப்பிடுங்க. இந்த மாதம் நமக்கு இந்த சுத்திகரிப்பு நாட்கள் இருக்கிறதுனால டிசம்பர், அதுக்கு பிறகு நமக்கு ஸ்தோத்திர கூட்டம்லாம் இருக்குது. அதனால அடுத்த இது பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயுமா. அடுத்து 15 வாசிங்க. என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நான் என்ன செய்வேன், என் ஆடுகளை நான் மேய்ப்பேன். ஒரு மேய்ப்பன் எப்படி மேய்ப்பார் ஆடுகளை? அப்படியே கண்ணுக்கிறதுமா இருக்கும், அவங்களுடைய கண்ணு ஃபுல்லாக எப்படி இருக்கும், அந்த மந்தை மேலே தான் இருக்கும். ஆடு அங்கிட்டு போயிடக்கூடாது, இங்கிட்டு போயிடக்கூடாது, அப்படியே ஒன்று அங்கிட்டாம பசுமையாக தெரியுது அப்படின்னு கொஞ்சம் போனால் கூட ஓடி போய் என்ன செய்வார், ஆட்டை தட்டி ஒழுங்கு அங்கே சேர்ந்து கொண்டு போல போனாதான் அந்த மேய்ப்பனால என்ன செய்ய பாதுகாக்க முடியும். சில சமயத்தில் மேய்ப்பன் முன்னால போவோம், ஆடுலாம் என்ன செய்யும், பின்னால போவோம். எதுக்குன்னா மேய்ப்பனுடைய காலடிகளை தொடர்ந்து போகும். நம்முடைய மேய்ப்பன் கால் இதுதான், இது வழியா நம்ம போனோம் அப்படின்னு. ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பன், அவர் நல்ல மேய்ப்பன். அவரை குறை சொல்றவங்களாம் நீங்க யாருமே இல்லை. ஆனா அவருடைய வழியிலே நம்ம நடக்க வேண்டும். நம்ம எல்லாத்துலேயும் ரொம்ப கரெக்டு அப்படின்னா நம்ம நினைக்க கூடாது. எவ்வளவு சில தவறுகளை, பேச்சுகளை, செயல்களை நம்ம செய்யும் போது ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன செய்யணும், இறங்குங்க. எனக்குலாம் அப்படியே நான் ரொம்ப கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, உங்கள் சித்தமே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அதை நான் செய்யணும். உங்களை துக்கப்படுத்துகிற மாதிரி நான் இருக்கவே கூடாது. ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம், இனிமேலாம் நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சி அவர் நல்ல இடத்துல நம்மளை மேய்த்து அவைகளை மடக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அந்த மேய்ப்பன் எப்படி முன்னால போவான், நல்ல பசுமையா எங்க தெரியுதோ அந்த இடத்துல கொண்டு அந்த மரக்கிளைகளை அப்படியே இழுத்து என்ன செய்வான், கொடுப்பான். நம்ம ஆடு நல்லா திங்கட்டும், எல்லாம் வயிறு நல்லா புசுன்னு ஆயிட்டா அப்படின்னு சொல்லி கவனமாக பார்த்து அந்த மரக்கிளைகளை அந்த ஆட்டுக்கு அவர் செய்வார், இழுத்து கொடுப்பார். அதான் நல்ல மேய்ப்பன். அப்படியே ஆண்டவர் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன். அப்போ இந்த நல்ல மேய்ப்பன் பின்னால நம்ம போகணும். அதுக்கு என்ன அப்படின்னா வேத வசனம் தான். இந்த சத்தியத்தின்படி நம்ம என்ன செய்யணுமா, ஜீவிக்கணும். இன்னொரு வசனம் நீங்க வாசிங்க, எசேக்கியேல் 33:10-11. ஆமா 10-11. மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு அப்படின்னு சொல்றார். அப்ப நீ என்ன செய்யணும், திரும்புங்கள். அன்னைக்கு வந்த மாதிரி இன்னைக்கும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கொஞ்சமா நமக்குள்ள என்ன செய்ய, மாறிக்கொண்டே வர வேண்டும். இந்த தொட்டாச்சினிங்க இலை இருக்குல்ல, அதை ஒரு நேரம் தொட்ட உடனே அப்படி ஆயிருமா. ஆனால் ஓயாம அதை தொட்டுக்கிட்டே இருந்தா திருப்பி நம்ம எத்தனை நேரம் தொட்டாலும் அது என்ன செய்யுமா, அப்படி ஆகாதான். அப்படி அது ஏன்னா அது நம்மகிட்ட பழகிட்டு, நம்முடைய கை ரேகைகள் அதுக்கு என்ன செய்யலாம், ஒத்து போயிட்டான். அதனால திருப்பி செய்யும் போது அது அப்படி ஆகவே ஆகாதான், நின்றுக்கிட்டு மாட்டாங்க. அதே போலதான் கர்த்தருடைய சமூகத்துல நம்மளுடைய வாழ்க்கையில பாடுகள் துன்பங்கள் வரும்போது நம்ம பாவம் செய்யக்கூடாது.
அப்படியே அதில் பழகிடக்கூடாது. இயேசுவோடு தான் நம்ம என்ன செய்யணும், பழகணும். நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எப்படி கேட்கிறாரு? நீங்க திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் வம்சங்களை நோக்கி நீங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களுக்கு எங்கள் பாவங்கள் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். எங்க பாவங்கள் எங்க மேலதான் என்ன செய்யுது இருக்கு. நம்ம செய்யற பாவங்கள் நம்ம மேலதான் என்ன செய்யும் இருக்கும். இப்போ கைட்டு ஒரு பொருளை நான் எடுக்கன்னு வச்சுக்கோங்க. கைட்டு ஒரு பொருளை எடுக்கனா, இந்த கையில எடுக்கிற அந்த பொருள் களவு. ஒரு செடியில ஒரு ரோஜா பூ இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை ஒடிச்சு எடுக்க அப்படின்னா அதனுடைய பலன் எங்க வரும் தெரியுமா? என் ஆத்மாவுக்கு வரும். என் ஆத்மாவில் தான் அதனுடைய தன்மைகள் இங்க உட்கார்ந்துடும். பாவமாக எனக்கு அது மாறிவிடும். அதை அறிக்கை செய்யலைன்னா அது சாபமாக மாறிடும். அதனாலதான் மறந்து போன பாவங்கள், மன்னிக்கப்படாத பாவங்கள் சாபங்களாக மாறுங்கிறதுனால ஆண்டவரிடத்துல நம்ம என்ன செய்யணும், அதை மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் படிச்ச ஒரு புக்கில் அப்படி சகரிய புண்ணில் யாரும் எழுதியிருந்தாங்க, மறந்து போன பாவங்கள் தான் சாபங்களா மாறிடும். தொடர்ச்சியா ஒரே துன்பங்கள், ஒரே தொல்லைகள் தொடர்ச்சியா இருக்கவே கூடாது. ஒரு சின்ன ஆக்சிடென்ட், நம்ம போறோம், கீழே விழுந்துட்டோம், திருப்பி அதே பாதையில போனாலும் விடக்கூடாது. அதுதான் நம்மளுடைய சரியான பாதையாக, நேர்மையான வாழ்க்கையாக இருக்கும். அப்போ ஒரே துன்பமே நமக்கு நீடித்து கொண்டு இருந்தால் நம்ம எப்படி மாறலை இன்னும் அப்படின்னு தான் அது அர்த்தம். அப்போ அதை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். நிறைய ஃபேமிலியில நிறைய வீட்டில் பார்க்குறோம், ஒரே பிரச்சனை அது ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருந்துகிட்டே இருக்கும். அது என்னதாகும், கடைசியில் அது சாபமாக இருக்கும். அப்போ அது என்னதுன்னு கண்டுபிடிச்சு அதில் இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எங்கள் பாவங்கள் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் என்ன செய்ய அப்படிங்கிறாங்க. 11 தான் கர்த்தராகிய ஆண்டவர் அதுக்கு உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அப்படிங்கிறார். அவருடைய நாமத்தை வச்சு சொல்றார். என் பேர்ல தான் பிராமிஸ் சத்தியம் சொல்லுவோம்ல, அப்படி சொல்றார். நீ இந்த பிரமாணத்தின்படி நீ என்ன செய்ய நடக்கணும். அப்படி நடந்தேன்னா உனக்கு சாபம் இருக்காது. அது எந்த மேட்டரா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், கண்டிப்பா அது தீரும். சரீரத்தில் நோயா இருக்கட்டும், இல்லை சத்துரு போராட்டமா இருக்கட்டும், செய்வனையா இருக்கட்டும், எந்த சாபங்களா என்னதான் இருக்கட்டும், ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி, இந்த சத்தியத்தின்படி மட்டும் நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் அவரே நமக்கு வாசல், அவரே நமக்கு ஜீவன், அவரே நமக்கு நித்திய ஜீவன், இயேசுதான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி துணிச்சு, ஆண்டவர் உங்களுக்கு எது பிடிக்குமோ அப்படி நான் நடப்பேன். நமக்குள்ள ஒரு கமாண்டிங் இருக்குதான் செய்யும். நம்முடைய ஆவி ஒன்று அது தேவன் தந்த தீபமா இருக்கு. என்னவே பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு கமாண்டிங், அது நமக்குள்ள செயல்படும் போது, நம்ம அதுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். நீ ஏன் சாக வேண்டும் அப்படிங்கிறார். அது அந்த வசனத்துல, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று சொல்லு என்றார். அப்ப சாபங்களையும் பாவங்களையும் சேர்த்துக்கிட்டே இருக்க கூடாது. அப்படியே கரெக்ஷன் பண்ணிடணும். இன்னைக்கு இதை தப்பு பண்ணியிருக்கேன், மனம் வருந்த வேண்டும், துக்கப்பட வேண்டும். அப்படி செய்திருக்கவே கூடாது, இப்படி பேசியிருக்கவே கூடாது, இப்படி நடந்திருக்கவே கூடாது, நான் எவ்வளவு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னைய நினைக்கும் போது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். கடின இதயம் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது. நீங்க கடைசி ஒரு வசனம் வாசிங்க. இந்த எசேக்கியேல் 36:24 வாசிங்க பார்ப்போம். சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அஸ்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்ய புறஜாதிகளிலிருந்து உங்களை அழைத்திருக்கிறேன், பட் சகல தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்திருக்கிறேன், உங்களை சுய தேசத்துக்கு கொண்டு வருவேன். அதான் பரலோக ராஜ்யம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். அப்போ கர்த்தர் நம்மை சுத்தமாக்குறது ஸ்வர்தான், உண்மைதான், நிச்சயம்தான். அந்த சுத்தம் அப்படிங்கிறது அவர் நம்மளை சுத்தம் பண்ணும் போது நமக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் ஆட்டோமேட்டிக்காக செய்யணும், வந்துடும். நம்ம குறுக்கு வழியில, மாற்று வழியில, தந்திரமான வழியில எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. செல்வியை ஆராதிக்கும் போது சொன்னா, மற்றவங்க பொருளுக்கோ, மற்றவங்களுடைய நிலத்துக்கோ, மற்றவங்களுடைய வீட்டுக்கோ, மற்ற எந்த பொருளுக்குமே நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நீங்க கவனிச்சிங்களா என்ன தெரியல. சரி, சில பேருக்கு அந்த மாதிரி வரவே வராது. சில சமயத்தில் சாத்தா சோதனை மாதிரி கொண்டு வருவான். எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு ஆசை இருக்கிற மாதிரி, அதை நமக்கு வேணுங்கிற மாதிரி, அதனால நம்ம வீட்டை நிரப்பணும்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. பரலோகத்தில் இருந்து நமக்கு வருகிற ஆசீர்வாதம் தான் அது நிறைவாக
சுத்தமாக இருக்கும். அதனால சொல்றேன், நான் உங்கள் மேல சுத்தமான ஜலம் தெளிப்பை, நீங்கள் சுத்தமாவீர்கள். 38 வாசிங்கம்மா. பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அப்போ பண்டிகை காலங்களில எருசலேமிலே எப்படி பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷர் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்முடைய மந்தைகள் எப்படி இருக்கும்? அதாவது ஆடுகள் வந்து மயில் கத்திரிக்கப்பட்டு நல்லா குளிப்பாட்டி நீட்டா விட்டு அந்த மந்தைகள் வரும்போது எப்படி இருக்கும் அப்படியே நாமும் இருப்போமா. நீங்களும் அப்படியே இருப்பீர்கள். இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகள் சத்தியத்தை கேட்டு கேட்டு நீங்க எப்படி நீங்க விசுவாசிப்பீங்களோ, ஆனா அந்த வசனம் உங்களுக்குள்ள விழும்போதே நீங்க பரிசுத்தம் ஆகிட்டே தான் இருப்பீங்க. அப்படி ஆகிட்டீங்களா இல்லையா? வெளியிலாரும் சொல்றாங்க. ஆமா, கண்டிப்பா உங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள உள்ள சஞ்சலங்கள், தவிப்புகள், நோய்கள் எல்லாம் பெய்கிலே வேணா. வேத வசனம் உண்மையானது. நம்ம சத்தியத்தை அறியும் போதே நம்ம விடுதலை ஆக்கப்பட்டு கொண்டே தான் இருப்போம். அதனால சார், ஒரு நீட்டா ஒரு மந்தை சுத்திகரிக்கப்பட்டு எப்படி அது பெருகி போகுமோ அப்படியே என்னுடைய பிள்ளைகளும் இந்த மந்தையும் இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு பிராமிஸ் பண்றார். அதனால நம்ம சொல்லுவோம், ஆண்டவரை நான் உடைய பிள்ளை, நான் உங்களுக்காக ஜீவிப்பேன், உங்களுடைய சித்தம் செய்வேன், எங்களையும் நினைச்சுக்கோங்கப்பா, எங்களுடைய குறைகளை மன்னிங்க. நாங்கள் இனிமே எப்படி பாவம் செய்யக்கூடாது. நாளுக்கு நாள் பாவம் செய்ய செய்ய பாவம் வலு கொண்டும் என்ன செய்கிறோம்? வலு கொண்டுரும். அப்போ வலு கொள்ள விடக்கூடாது. பாவம் வந்து நமக்கு என்ன ஓனாய், அந்த ஓனாயை நம்ம தான் அடிக்கிறபடி அது நம்மளை ஆட்கொள்ள விடவே கூடாது. நம்ம ஆண்டவருக்கு வேணும். என்ன, நீங்க எல்லாரும் ஆண்டவருக்கு வேணும், நானும் ஆண்டவருக்கு வேணும். நீங்க எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னால நிற்கணும், நானும் ஆண்டவருக்கு முன்னால நிற்கணும். அதுதான் ஆண்டவருடைய இஷ்டம். அதனால மந்தையை வந்து நம்ம எப்படி செய்யணும்? மந்தையை பாதுகாக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு நேரத்தில் நடந்ததை எத்தனை பேர் வெளியே சொன்னீங்க? எல்லாத்தையும் சொன்னீங்களா? நாங்கள் இப்படிலாம் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. சரி, அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த மந்தையை நான் என்ன செய்வேன்? நான் ஆசீர்வதித்து நான் மடக்குவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக பெருக பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார்.